சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட 13வது மேட்ச்சில் 10வது தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இந்த சீசனில் வந்து நம்ம பார்க்குற வந்து மோசமான தோல்விலாம் சொல்ல முடியாது. எனக்கு இதோட பயங்கர கேவலமான தோல்விலாம் வந்து சிஎஸ்கே பட்டிருக்காங்க. பட் இந்த தோல்வி வந்து ஏன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கப்படுதுன்னா, அந்த தோத்த விதம்ங்கிறது மாறிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ஐபிஎல் வந்து டாப் 4ல் இருக்க அந்த 4 பேர் யார் அந்த 4, 5 அந்த மாதிரி தான் வந்து ஒரு சண்டையாக போயிட்டுருக்கு. இவங்க போவாங்களா அவங்க போவாங்களான்னு சொல்லி தான் போயிட்டுருக்கு. இனிமேல் கிட்டத்தட்ட வந்து 10, 14 நாள் நமக்கு இன்னும் கேம் இன்னும் பாக்கி இருக்குது. அப்படி இருக்கும்போதே ஒரு டீம் இன்னையோட வந்து அவங்களோட 14 கேம்ஸ் ஆடி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னொரு டீமுக்கு ஒரு கேம் மட்டும் தான் இருக்குது. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து கவுஹாத்தியில் ஆடின போது ஆல்மோஸ்ட் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு அதை வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹெட்மேர் கேட்ச் மூலமாக வந்து மேட்சை கம்பேக் பண்ணி கொண்டு வந்தாங்க ரியான் பராக் கேப்டன்சியில். இன்றைக்கி டெல்லி நேற்று முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த 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 கிரவுண்டில் தான் வந்து சாய் சுதர்ஷனும் கில்லும் வந்து நோ விக்கெட் லாஸில் ஒரு 200 சேஸே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி சேசிங்க்கு ஏதுவான ஒரு கிரவுண்டில் இது வரைக்கும் சேசிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்சை வந்து சொதப்பி இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கேவை வந்து பேட் பண்ண வச்சாங்க. பேட் பண்ண வச்சபோது தெரிஞ்சு போச்சு ஏதோ பிளானோட தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் வராங்க. ஏன்னா ஜோஃப்ராஜர் கிடையாது, ஏன்னா அவங்க டீமில் வந்து ஃபசலக் ஃபர்கி உள்ளே கொண்டு வரல, யுத்வீர் சிங் உள்ளே கொண்டு வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு ஃபாரினராக வந்து பிரிட்டோரிஸை உள்ளே இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்துச்சு. அவங்க உள்ளே இறக்கவும் செய்யலை. ஏன்னா வழக்கமாக தீக்ஷனா மணிந்து வாசரங்கா 2 பேர் ஆடினாங்க முன்னாடி வந்து சிஎஸ்கே வந்து அசாமில் மீட் பண்ணும்போது. பட் இந்த முறை அப்படி ஆடவே இல்லை. ஸோ வெறும் மணிந்து வாசரங்கா கூட வந்து குவேன் மப்பாக்கா தென் ஷிம்ரான் ஹெட்மயரோட வெறும் 3 ஃபாரினர்ஸோட தான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆனாங்க. வேறு சென்னை சூப்பர் கிங்ஸ் பர்ஃபெக்டான இன்னொரு டீம். ஏன்னா வந்து ஒரு வின்னுக்கு அப்புறம் தான் வராங்க. கேகேஆரை வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான கேகேஆரை கொல்கட்டாவில் போய் அடிச்சுட்டு அந்த ஒரு ஹை ஆன் கான்ஃபிடன்ஸில் வராங்க. பட் அதுவுமே சேஸ் பண்ணி தான் ஜெயித்தாங்க. போன மேட்ச் சேஸ் பண்ணி ஜெயித்த சிஎஸ்கேவும் இன்னொன்று சேசிங்னாலே பயங்கரமாக பாட்டில் பாய் வச்சிருக்கிற ராஜஸ்தான் ராயல்ஸும் இந்த மேட்ச் வந்து ஆடினாங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து முதல்ல பவர் பிளேக்குள்ளேயே ஒரு 3 விக்கெட் 2 விக்கெட் கிட்ட போய் கிட்டத்தட்ட காலி பண்ணிட்டாங்க. ஒரு 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 டிசிப்ளின் போலிங்கை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆயுஷ் மாத்ரேவை வந்து ஒரு பட்டாசு அவர் பாட்டுக்கு வந்து அவர் 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 ஒரு தனி ரகம் மாதிரி அவர் பாட்டுக்கு ஆடிட்டு போயிட்டு வந்தது. ஒன்ஸ் அவர் அவுட் ஆகினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ரேட் அப்படியே வந்து குறைஞ்சினே வந்துச்சு. பட் அங்கே கரெக்டான மொமெண்ட்டில் வந்து டெவால் பிரேவிஸும் தூபையும் பிக்கப் பண்ணது மட்டும் இல்லாமல் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 10 ஓவர் கிட்டத்தட்ட 100 வந்தாச்சு. 11 ஓவர் கிட்ட அவர் 120 வந்தாங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு 200+ ஸ்கோர் அடிப்பாங்க அப்படின்னு இருக்கும்போது செம்மையான ஒரு புல் பேக் வந்து கொண்டு வந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆகாஷ் மத்வால் கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு 6 கூட இல்லை. இன்றைக்கி அவர் போட்ட போலிங்கில் ஒரு 6 கூட போடவே இல்லை. ஃபுல் கிரெடிட் ஜிம் பர்ஃபெக்டாக யாக்கரை நெயில் பண்ணிட்டு இருந்தார். டெல்லி மாதிரியான பிச்சில் யாக்கரை நெயில் பண்ணது எவ்வளோ கஷ்டங்கிறது நம்ம வந்து மும்பை டிசி மேட்ச்லேயே பார்த்தோம். அந்த ஒரு 6 யாக்கர் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் பால் போட்ட அந்த யாக்கர் தான் வந்து மேட்சை வந்து மும்பை பக்கமே வந்து அந்த மேட்சை கொஞ்சம் திருப்பி கொண்டு வர வச்சுது.